என்ன நடக்கிறது அதிமுகவில் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் தற்போது எழுந்திருக்கிறது. மூன்றாவது நாளாக தனித்தனியாக அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவும் சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு குழுவினரும் தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். சட்டமன்றத்திலும் எதிரொலிக்குமா அதிமுக உட்கட்சி பிரச்சனை என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. மூன்றாவது நாளாக தனியே ஆலோசித்து வருகின்றனர் அதிமுக எம்எல்ஏக்கள். தேர்தல் தோல்வி காரணமாக அதிமுக மூத்த தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக சட்டமன்றத்திலும் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை எதிரொலிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் தனித்தனியே ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். என்ன நடக்கிறது அதிமுகவில் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் செய்தியாளர் நவீனும், சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் செய்தியாளர் சாலமனும் இணைந்திருக்கின்றனர். இபிஎஸ் இல்லத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், தற்போது எடப்பாடியுடன் யாரெல்லாம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர்? என்ன நடக்கிறது அங்கு? இன்று காலை முதல் பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ உள்ளிட்டோர் ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், அதே போன்று திண்டுக்கல் சீனிவாசன், கே.பி. முனுசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் வந்திருந்தனர். அதே போன்று மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 17 மாவட்ட செயலாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 எம்எல்ஏ உள்ளிட்டோர் தற்போது எடப்பாடி பழனிசாமியிடம் ஆலோசனை தனித்தனியாக ஈடுபட்டு வந்தனர். ஆலோசனை முடிந்து தற்போது ஒவ்வொருவராக வெளியேறி வருகின்றனர். அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போட்டியிடப்பட்ட இந்த தேர்தலில் தோல்வியுற்ற காரணத்தினால் அதிருப்தி அடைந்த மற்றொரு பிரிவாக அங்கு ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடைபெற்று வந்தது. தற்போது ஒவ்வொருவராக வெளியேறி வருகின்றனர். ஏனென்றால் குறிப்பாக அதிமுக பொறுத்தமட்டில் அதிமுக எம்எல்ஏ குழு தலைவர் தேர்ந்தெடுப்பது, அதே போன்று தலைமை பொறுப்பில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த அனைத்து தொடர்ந்து தோல்வி பெற்று வந்த காரணத்தினால் இந்த பிளவு ஏற்பட்டிருப்பதாக பேசப்படுகின்றது. குறிப்பாக இன்று காலை முதல் நடைபெற்று வந்த இந்த கூட்ட முடிவு தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது. பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் புறப்பட்டு சென்ற நிலையில் ஆர்.பி. உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், கே.சி. கருப்பண்ணன் உள்ளிட்ட முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் இங்கே பேசி வருகின்றனர். அதே போன்று இங்கு வந்த கோகுல இந்திரா, அதே போன்று வளர்மதி உள்ளிட்டோர் சி.வி. சண்முகம் தரப்பிடம் சென்று சமாதானம் பேசியதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் முடிவு பெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு அல்லாமல் அதிமுக நிர்வாகிகள் வந்திருந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வெற்றி தோல்வி சகஜம், பார்த்துக் கொள்ளலாம் என கூறியதாக வெளியே வந்த நிர்வாகிகள் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது பெருவாரியான நிர்வாகிகள் கிளம்பி சென்ற நிலையில் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இங்கே பேசி வருகின்றனர். பலா இபிஎஸ் இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடக்கும் நிலையில் அங்கு என்ன நடக்கிறது என்பதை தற்போது பகிர்ந்திருக்கிறீங்க நவீன். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. சி.வி. சண்முகம் இல்லம் முன்பாக செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், தற்போது சி.வி. சண்முகம் இல்லத்துல யாரெல்லாம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க? அங்கு என்ன ஆலோசனை செய்யப்படுவதா தகவல் வெளியாகி இருக்கு? கடந்த 2 நாட்களாக அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு தனித்தனியாக 2 குழுவாக ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஒரு குழுவானது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய பசுமொழி சாலையில் இல்லத்திலும், இன்னொரு குழு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் எம்ஆர்சி நகரில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் சி.வி. சண்முகனுடைய அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று காலை முதலே நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களான சி.வி. சண்முகம், நன்னிலம் காமராஜர், சங்கராபுரம் ராகேஷ், கே.சி. வீரமணி, பாலக்கோடு அன்பழகன், மதுராந்தகம் குமரவேல், அப்புறம் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டம் காலை முதலே பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. அதனுடனே அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்ட மூத்த அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், வளர்மதி, கோகுலேந்திரா, மாதவரம் மூர்த்தி ஆகியோர் அங்கு ஆலோசனை முடிந்து இங்கு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக இங்கு கூறப்படுகிறது. இரண்டு தரப்பினரும் இங்கு இருக்கக்கூடிய
கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என இங்கே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. பேச்சுவார்த்தை முடித்து ஒவ்வொருவராக தற்போது கலந்து வருகின்றனர். குறிப்பாக இன்னைக்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவினுடைய தலைமையை மாற்ற வேண்டும், சட்டமன்ற குழு தலைவரை மாற்ற வேண்டும் என முக்கிய கோரிக்கையாக வலியுறுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியும், சட்டமன்ற குழு துணைத் தலைவராக சி.வி. சண்முகம், கொறடாவாக சி.வி. சண்முகம் ஆகியோர் சி.வி. சண்முகத்தை நியமிக்க வேண்டும் என இதில் முக்கிய குரலாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டங்கள் தற்பொழுது முடிவுக்கு வரும் நிலையில் இருக்கிறது. இந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு அதை எம்ஆர்சி நகரக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் கட்சி தலைமையை மாற்றுவது குறித்துதான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் மாவட்ட செயலாளருக்கு தற்பொழுது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு மாவட்ட செயலராக தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டு எம்ஆர்சி நகரில் கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு வருவதாகவும் அதிமுக தரப்பிலிருந்து தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு யார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற குழு தலைவர், துணைத் தலைவர் யார் என்பதை இந்த கூட்டத்தின் முடிவில் தேர்ந்தெடுக்கப்படும் என தகவலும் தற்போது வெளியாகிருக்கிறது. தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுக இந்த தேர்தலில் 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இதை மாற்ற வேண்டும் என அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்த அதனை தொடர்ச்சியாகவே இந்த கருத்து வேறுபாடுகளுடன் தனித்தனியாக கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. போல சாலமன் இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து இபிஎஸ் வீட்டில் இருக்கக்கூடிய செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், சி.வி. சண்முகத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனையில சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியும் கொறடாவாக சண்முகத்தையும் தேர்வு செய்ய ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இபிஎஸ் தரப்புல இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க? எப்போதிலிருந்து இபிஎஸ் வீட்டில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது? காலை 9 மணிக்கு மேலே நிர்வாகிகள் வர துவங்கினர். கிட்டத்தட்ட 10 மணியிலிருந்து இந்த தொடர்ந்து இந்த ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களிடம் தனித்தனியே யூபிஎஸ் ஆலோசனை செய்ததாக தெரிகிறது. அதே போன்று தற்போதைய கட்சி நிலைப்பாடு, சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு வந்திருந்த எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரிடம் சில ஆலோசனைகள் செய்யப்பட்டு அதே போன்று அங்கு கையெழுத்துகளும் பெறப்பட்டதாக தெரிகிறது. ஆதரவுக்காக கையெழுத்து பெறப்பட்டதா அல்லது என்ன விவரம் என்று முழுமையாக தெரியவில்லை. ஆனால் தற்போது இந்த ஆலோசனை முடிந்து ஒவ்வொருவராக வெளியேறி வருகின்றனர் தொடர்ச்சியாக. ஆனால் முக்கிய முன்னாள் அமைச்சராக பார்க்கப்படும் ஆர்.பி. உதயகுமார், கே.சி. கருப்பண்ணன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் இன்னும் வெளிவராத சூழலில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றதா அல்லது கிளம்பி செல்வர்கள் ஆறுதல் பற்றி அனுப்புகின்றதா என பேசி வருகின்றனர். ஆனால் பெரும்பாலானோர் இந்த கிட்டத்தட்ட அதிமுக பொறுத்தமட்டில் 47 பேர் வெற்றி பெற்ற நிலையில் 15 எம்எல்ஏ மட்டுமே இங்கு வந்திருந்தனர். தற்போது ஒவ்வொருத்தராக புறப்பட்டு வருகின்றனர். பாலா, அதிமுகவில் எம்எல்ஏக்கள் தனித்தனியே ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் ஒரு குழுவினரும், சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் ஒரு குழுவினரும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதிமுகவில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை செய்தியாளர்கள் சாலமன் மற்றும் நவீன் வழங்கினர். விவரங்களுக்கு நன்றி இருவருக்கும்.